ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஈஸியான ஸ்டெப்ஸில் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பொரிக்க விட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா அரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டு அதையும் வதக்கிடுங்க. ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ஒரு கரைசல் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான் வந்து அதில் குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டவ்வில் வந்து அதை போட ஆரம்பிப்போம். அதில் என்னென்னா 2 எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வடிகட்டிட்டு அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவு வரும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு தனியாக தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி அதையும் இந்த கலவையோடு ஊற்றி எல்லாமே வந்து கரைச்சி விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் வந்து ஓகேவா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அடுப்பில் வந்து நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சோண்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கும்ல அந்த தண்ணியை அலசி ஊற்றுறோம். அது ஏன் அலசி ஊற்றுறோம் அப்படின்னா குழம்பு திக்னஸ் கொடுத்துரும். அந்த திக்னஸ் வந்து கொடுக்க வந்து குழம்பு கம்மியாச்சுன்னா மீன் வந்து அந்த குழம்போட சேராது. ஸோ வந்து நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து கொதிக்க நமக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அது போனதுக்கப்புறம் மீன் துண்டுகள்லாம் அங்கங்கே பரவலாக போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அதுவும் ஒரு கொதி விட்டேன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். மீன் வந்து அந்த ஆவிலேயே வெந்துடும். ஸோ நமக்கு மீன் குழம்பு ரெடி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரசம் வந்து அப்படியே சைட் பை சைடாக வந்து அது ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் வந்து சைடில் செஞ்சுருக்கோம். இது எல்லாமே ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும். எண்ணெய்லாம் திரிஞ்சு ஒரு மாதிரி வந்து அந்த மீன் குழம்பு பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வந்துருச்சு. பாய் செஞ்சு பாருங்கள்.